ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு தேவையில்லாத செலவுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கங்க. ஏன்னா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லு போதும் உங்களோட மொத்த செல்வத்தையும் சேவிங்ஸையும் இல்லாதாக்குறதுக்கு. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி தரக்கூடிய டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது. இது உங்களோட மருத்துவ செலவுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம். இங்க ஹாஸ்பிட்டல் பில்ஸ், டாக்டர் கன்சல்டேஷன், மருந்து செலவு, சர்ஜரி காஸ்ட், ஸ்கேன் காஸ்ட், எக்ஸ்ரே காஸ்ட், இனி மெடிக்கல் செக்அப், இந்த மாதிரி பலவிதமான மருத்துவ செலவுகளுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம். சின்னதா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களோட நண்பருக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. 3 லட்சத்துக்கும் மேல அங்க மருத்துவ செலவுக்கு தேவைப்படுது. ஆனா அவரு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல அவரு கையில இருந்து 1 ரூபாய் கூட செலவு செய்யாம அந்த ஒரு மருத்துவ செலவை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே சமயத்துல அவரு கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு நண்பருக்கு எந்த விதமான ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடையாது. இப்போ அவருக்கு இதே ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு, ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆகல. அது மட்டும் இல்லாம அவருக்கு கிடைக்க வேண்டிய அவசர மருத்துவ சிகிச்சை கூட கிடைக்காம டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்ப எதுக்கு எனக்கு இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. இன்னைக்கு மருத்துவ செலவு அப்படின்றது 15% முதல் 20% வரை கூடி கூடி வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன சர்ஜரி கூட 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரைக்கும் தேவைப்படுது. ஸோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல பல டைம்லும் நம்ம கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கும். ஸோ ஏர்லியரா நம்ம ஒரு பாலிசி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நமக்கு ப்ரீமியமும் குறைவா இருக்கும், அதே மாதிரி கவரேஜும் கூடுதல் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கூடிய நபரா இருந்தா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணுங்க.